institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. மாண்புமிகு உறுப்பினர் வேலுமணி அவர்கள் எஸ்பி வேலுமணி அவர்கள் பேச போகிறாங்க. மேடம் சரி இருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறைவாசிகள் விடுதலை பற்றி நிறைய ஆர்குமெண்ட் போச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கடந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது 55 விதியின் கீழ் முதலாக இதுக்கு முன்னாடி அண்ணன் ஜவஹர்லால் அவர்களும் அதே போல் நம்முடைய அண்ணன் அன்சாரி அவர்களும் தொழில் அன்சாரி அவர்களும் பேசியிருக்காங்க. அதுக்கு பின்னால் அதிமுக தான் வலியுறுத்தி அந்த குடும்பமெல்லாம் வயது மூப்பு உடல்நிலை காரணமாக இட்டு வந்தாங்க. அவங்களெல்லாம் கூட்டு வந்து அதிமுக மட்டும் 55 விதிகளை கவன தீர்மானம் கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியது. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3.5% இடஒதுக்கீடு 5% இடஒதுக்கீடு அம்மா அவர்கள் தான் 2006 ஆணையம் அமைத்தார்கள். அதுக்கு பின்னால் திமுக கொண்டு வந்தாங்க கூட நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. அதுக்கு நல்ல வழக்கறிஞர்கள் வைத்து வாதாடி அதை பெற்று தந்தது அதிமுக. அதே போல ஹஜ் புனித பயணத்துக்கு 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அதை மத்திய அரசு ரத்து பண்ண போது நம்ம அப்ப சட்டமன்ற உறுப்பினர் அன்சாரி அவர்கள் ஜமாத் தலைவர்கள் வந்தாங்க. நான் தான் கூட்டு போய் அப்ப இருந்த முதலமைச்சர் எடப்பாடியாரை பார்த்து அந்த நேரத்தில் 6 கோடி நிதியும் கொடுத்து 10 கோடியாக உயர்த்தி கொடுத்தது அதிமுக அரசு. ஆகவே அதிமுக அரசு தான் சிறுபான்மையோருக்கு பாதுகாப்பாக அதிக திட்டங்கள் வழங்கியது அதிமுக அரசு. மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அமைச்சர்கள் இடம்பெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் உட்பட அதே போன்ற இன்னொரு அமைப்பை நடத்தி கொண்ட இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற பேராசிரியர் ஜவஹருல்லா, இன்னொரு அருமை நண்பர் நம்முடைய தன்பின் அன்சாரி போன்ற இந்த சமுதாயத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும், இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது அண்ணன் கலைஞர் ஆட்சியில் இதே சட்டமன்றத்தில் படித்தது எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி. இதுதான் உண்மை. இது உண்மைக்கு புறம்பானதெல்லாம் அப்பப்ப நீங்க பதிவு செய்யறது விடுறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கே தெரியல. Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.